ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏஜ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பேங்க் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான சம்மெல்லாம் இருக்கும். நீங்கள் பேங்க் எக்ஸாம் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The ratio between the present ages of P and Q is 6:7. If Q is 4 years older than P, what will be the ratio of ages of P and Q after 4 years? இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டின் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னாலே பாதி சால்வ் பண்ண மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ பிட்வீன் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் 6:7. அதாவது பி மற்றும் கியூவினுடைய தற்போதைய வயதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன? 6:7. அதாவது பியோட வயசு 6 மடங்கு இருந்துச்சுன்னா கியூயோட வயசு வந்து எத்தனை மடங்கு இருக்குது? 7 மடங்கு இருக்குது தற்போதைய வயது. இஃப் கியூ இஸ் 4 years older than பி, ஓல்டர் அப்படின்னா அவங்க தான் மூத்தவங்க. யார் மூத்தவங்க? கியூ. கியூ இஸ் 4 years older than பி, அதாவது பியை விட 4 வயசு அதிகம் கியூவுக்கு. அப்போ கியூ தான் பெரியவங்க. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் கியூ ஆஃப்டர் 4 years? ஆஃப்டர் 4 yearsனு என்ன அர்த்தம்? 4 வருஷம் கழிச்சு. 4 வருஷம் கழிச்சு பி மற்றும் கியூவினுடைய வயதோட விகிதம் கேட்டிருக்காங்க. தற்போதைய வயதோட விகிதம் 6:7 இருந்துச்சுன்னா இன்னும் 4 வருஷம் கழித்து அவங்களோட வயதோட விகிதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் பிக்யூவோட வயசு என்ன? விகிதம் கொடுத்துருக்காங்க. பியோட வயசு 6 மடங்கு இருக்குது, கியூவோட வயசு 7 மடங்கு இருக்குது. மடங்கு அப்படின்னாலே மல்டிபிள் தான் இல்லையா? அப்போது 6 மடங்கு அப்படிங்கிறத என்னென்னு எழுதிக்கலாம்? 6x அப்படின்னு எழுதிக்கலாம். 6x. கியூவோட வயசு 7 மடங்கு, இப்போ 7xன்னு எழுதிக்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பியோட வயசு 6x, கியூவோட வயசு 7x. அடுத்த க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? கியூ இஸ் 4 years older than பி. கியூ தான் பெரியவங்க. கியூவோட வயசு எப்படி இருக்குன்னா பியோட வயசை போல் 4 அதிகம் அப்படின்னா என்ன பண்ணும்? ப்ளஸ்ஸு. இப்போ Q is equal to P plus 4. Qக்கு எத்தனை வயசுன்னு சொல்லியிருக்கோம்? 7xன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 7x ஈக்குவல் டு பியோட வயசு 6x ப்ளஸ் 4. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 2வது ஹிண்ட்டு வச்சு இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் டேம் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வர போகிறோம். ஆல்ரெடி இங்கே 7x இருக்குது, 6x இங்கே கொண்டு வரோம். ஸோ -6x ஈக்குவல் டு 4. 7x - 6x x இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா பியோட வயசு என்ன, கியூவோட வயசு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ P's ஏஜ், பியோட வயசு என்னன்னு எடுத்திருக்கோம்? நம்ம 6xன்னு எடுத்திருப்போம். அதாவது 6 into x. இப்போ 6 into 4 24. இப்போ பியோட வயசு 24. அதே மாதிரி கியூவோட வயசு, கியூஸ் ஏஜ், கியூவோட வயசு என்னென்னு எடுத்திருக்கோம்? 7x. இப்போ 7 into x, 7 4s are 28. இது வந்து ப்ரெசன்ட் ஏஜஸ். அதாவது இப்போது பியோட வயசு 24,
கியூவோட வயசு 28. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 4 இயர்ஸ் 4 வருஷம் கழித்து பிக்யூவோட ஏஜோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ் என்ன ஆகும்? 2 பேருக்கும் 4 வயசு அதிகமாக இருக்கும். இப்போ என்ன வயசோ அதிலிருந்து 4 வயசு அதிகமாக இருக்கும். இப்போ ஆஃப்டர் 4 இயர்ஸ் பியோட வயசு 24 + 4 28. கியூவோட வயசு என்னவாக இருக்கும்? 28 + 4 32. இப்போ 4 வருஷம் கழித்து அவங்களோட வயசு இது தான். இதுக்கான ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 28:32. 28:32. காமன் மல்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடணும். இப்போ இது ரெண்டுமே 4 டேபிளில் வரும் இல்லையா? அதை வந்து கேன்சல் பண்ணிக்கணும். 7 4s are 28, 8 4s are 32. So the answer is 7:8. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.